வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சாஃப்டான சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு சைடிஷ்டாக தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். சப்பாத்தியும் பூரிக்கிழங்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவை கூட்டி குறைச்சி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து மாவை பிசையணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிடலாம். கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறதுனால எனக்கு சப்பாத்தி சாஃப்டாயிரும். நீங்கள் தேவைன்னா சுடு தண்ணி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். உடனே செய்கிறதுனா அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ மாவை இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். மாவு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம் 3 வெங்காயம், தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் 2. பூண்டு ஒரு 4, 5 பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி வெங்காயம் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். வதங்க வதங்க உங்களுக்கு கம்மியாயிரும் வெங்காயம். நல்லா வதக்கி விடுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி செய்கிறப்ப தான் இந்த தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தில் உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் 2 பிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு நான் 4, 5 பூண்டு தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா வெங்காயம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பூண்டை எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 4, 5 நிமிஷம் ஆகும். பொறுமையாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். கலர் மாதிரி நல்லா இந்தளவுக்கு வர்றப்போ தான் நம்ம தக்காளி சேர்க்க முடியும். அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பார்க்குறப்ப நிறையா வெங்காயம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வதங்க வதங்க கம்மியாயிருச்சு. இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்க்கணும். அது வரையும் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினாதே அந்த தொக்கு நல்லாயிருக்கும். அதனால் வதங்கட்டும்.
வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து வெங்காயத்தில வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதனால தக்காளி சேர்க்குறப்போ உப்பு போட தேவையில்ல. அதனால நீங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி தான் தக்காளி சேர்க்க முடியும். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. அதனால நல்லா பொறுமையா நல்லா தக்காளிய வந்து நல்லா வதக்கிக்கங்க. நான் வந்து பச்சை மிளகா 2 கருவேப்பிலைலாம் போட்டாச்சு வெங்காயம் வதங்குறப்ப. இப்போ தக்காளிய இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி வதங்கலைன்னா நல்லா கரண்டியில இந்த மாரி அழுத்தி விட்டுட்டு, ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அந்த மாரி வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகட்டும். அந்த அளவுக்கு பொறுமையா நல்லா வதக்குங்க தக்காளி, வெங்காயத்த. இப்படி வதக்கி செய்றப்பவே அந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃபனுக்கு மட்டும் கிடையாது. நீங்க சாப்பாடுக்கு கூட நீங்க சாப்பிடலாம். அ இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போறேன். நான் வந்து மிளகாத்தூள் வந்து தனியா தான் அரைச்சு வச்சிருப்பேன். மல்லி, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அது தனியா அரைச்சு வச்சிருப்பேன். ஏன்னா மீன் குழம்பு, கார குழம்புலாம் வைக்கிறப்ப மிளகாத்தூள் வந்து அதிகமா சேர்க்குற மாரி இருக்கும். அதனால நான் தனித்தனியா அரைச்சு வச்சிருப்பேன். நீங்க வந்து ஒண்ணா அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா, மஞ்சத்தூள் சேர்க்குறேன்னா, நீங்க மஞ்சத்தூள் வந்து தனியா சேர்த்துக்கங்க. அதனால தான் எங்க பொடி வந்து கொஞ்சம் மஞ்சளா தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். காஷ்மீர் சில்லி வந்து அ காரம் கம்மியா இருக்கறனால நான் மிளகாத்தூள் வந்து அதிகமா தான் சேர்ப்பேன். கலருக்காண்டி இந்த மாரி சேர்த்து நல்லா அந்த மசாலாவையும், தக்காளி, வெங்காயம் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி தேவைக்கு ஏத்த மாரி தண்ணி சேர்த்துக்கங்க அந்த மாரி. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன். தண்ணியா இருந்தா தான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு, அது திக்கா வரணும். அது வரையும் பச்சை வாசனைலாம் போகணும். மசாலாவுடைய பச்சை வாசனை, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால கொஞ்சமா எக்ஸ்ட்ராவே தண்ணி நல்லா தண்ணியாவே ஊத்திக்கிறேன். நல்லா கொதிஞ்சு நல்லா திக்கா வரட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சமா போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் புளியெல்லாம் சேர்க்கறதில்ல. ஏன்னா தக்காளி நான் வந்து அதிகமா சேர்க்கறதுனால புளி எதுவுமே சேர்க்கறதில்ல. ஒரு ஒரு சிலர் சர்க்கரை கூட சேர்ப்பாங்க. தேவைன்னா நீங்க சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கறதில்ல. இப்ப கடைசியா நான் உப்பு கம்மியா இருக்கறனால லைட்டா போட்டுட்டு, இத ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் தண்ணியா தான் இருக்கு. நல்லா கரண்டில இந்த மாரி செக் பண்ணிட்டு, உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இன்னும் தண்ணியா தான் இருக்கு. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு, நல்லா திக்கா வரட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி கம்மியாகி இந்த அளவுக்கு வந்திருக்கு திக்கா. நல்லா திக்கா வரணும்னா, நீங்க ஒரு 5 நிமிஷம் இன்னும் வெயிட் பண்ணி, பொறுமையா நல்லா கொதிய விடுங்க. ஓரளவுக்கு ஊத்தி சாப்பிடுற மாரி இருந்தா, ஆறுனதுக்கு முன்னாடி கரெக்ட்டா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு ஏற்கனவே நான் ஊற வச்சிருந்தேன். அத வந்து தேவைக்கு ஏத்த மாரி நீங்க உருண்டைய அந்த மாரி உருட்டி, ஒன்னொன்னா இந்த மாரி உருட்டி வச்சுக்கங்க. இப்ப எல்லா மாவையும் இந்த மாரி உருட்டி, சப்பாத்தி மாவு நல்லா இந்த மாரி தடவி, இந்த மாரி எண்ணெய் இருந்துச்சுன்னா, எண்ணெய ஊத்தி கூட நீங்க அந்த மாரி தடவிட்டு தேய்க்கலாம். நான் வந்து மாவு அந்த மாரி தூவிட்டு இந்த மாரி தான் தேய்க்கிறேன். அப்பதான் மாவு வந்து ஒட்டாம வரும். அதனால இந்த மாரி தேய்ச்சு தேய்ச்சு இந்த மாரி கோதுமை மாவு அப்படி இந்த மாரி தூவி விட்டுட்டு இந்த மாரி தேய்ச்சு எடுத்துக்கங்க. இப்ப எல்லா சப்பாத்தியும் இந்த மாரி தேய்ச்சுட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம். எல்லா மாவையும் நல்லா உருண்டையா உருட்டி,
நல்லா அந்த மாரி தேய்ச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ தோசைக்கல்ல அந்த மாரி ஒண்ணொண்ணா சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி இது கூட சேர்த்துட்டு நல்லா தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி ஒண்ணொண்ணா அந்த மாரி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். தேவைக்கு ஏத்த மாரி இப்படி எண்ணெய தெளிச்சு தெளிச்சு இந்த மாரி புரட்டி விட்டுட்டு, இந்த மாரி சுட்டு எடுங்க. அப்படி எண்ணெய் தேவை இல்லைன்னா, நீங்க அப்படி அடுப்புல ஓட போட்டு எடுக்கலாம். இப்போ சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிருச்சு. தக்காளி தொக்கும் ரெடி ஆயிருச்சு. இப்போ சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் குடுத்து அனுப்புறப்ப கூட நீங்க அத சாதத்த போட்டு கூட இந்த மாரி கிளறி குடுக்கலாம். இப்போ எல்லா டிஃபனுங்களுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி, இந்த தக்காளி தொக்கு இந்த மாரி சாப்பிட்றப்ப சப்பாத்தி சாப்பிடாத பிள்ளைக கூட நல்லா சாப்பிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்படி சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும் ரொம்ப. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.